ஓம் நமோ வெங்கடேஷாய. மே மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் 1 or 2 டேஸில் வந்துடும். எப்போ வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் மே மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ டேட் சூஸ் பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி மே மந்த்து நிறைய ஸ்கூலுக்கு ஹாலிடேஸாக இருக்கும். ஸோ பிளான் பண்ணி டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. மே 1 மே டே, மே 2 ஸ்ரீ சங்கரா ஜெயந்தி, ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி, மே 3 30 இந்த 2 நாட்களுமே புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீராமரோட அவதார திருநட்சத்திரம். மே 6, 7, 8 இந்த 3 நாட்களும் திருமலாவில் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஸ்ரீ பத்மாவதி ஸ்ரீனிவாச பரிணயோத்சவம், பெருமாள் பத்மாதி தாயாரோட திருக்கல்யாணம். இதுக்கு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கெல்லாம் எதுவும் கிடையாது. திருமலாவில் இருந்தாலே பார்க்கலாம். சாயந்தரம் ஒரு 4 மணி போல் தெற்கு மாடவீதியில் சுபதமென்ட்ரி சைடோ இல்லை அந்த மாடவீதியில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா பெருமாள் கோயில் உள்ளேந்து தாயாரோட வெளியில் வந்து W1 கேட் வழியாக நாராயணகிரி ஷெட் போவாங்க. அங்கே உட்கார பண்ணி திருக்கல்யாணம் செய்து அன்னமாச்சாரிய பாடல்கள்லாம் பாடி ரொம்ப சிறப்பாக அன்னப்பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. பெருமாள் போகிறப்ப கூடவே போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். இல்லைன்னா சுற்றி போகிற மாதிரி இருக்கும். சாயந்தரம் ஒரு 4 மணி போல் மாடவீதியில் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த 3 நாட்களில் பெருமாள் தாயார் திருக்கல்யாணம் பார்க்கலாம். ஸோ மே 6, 7, 8 3 நாட்களும் பத்மாவதி ஸ்ரீனிவாச பரிணயோத்சவம். மே 8 வளர்ப்பிறை ஏகாதசி, நேத்திர தரிசனமும் கூட அன்றைக்கி வியாழக்கிழமை. இன்னொரு ஏகாதசி 23 வரும் மே மாதம். மே 9 12 வரைக்கும் திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயிலில் வசந்தோற்சவம். மே 11 நரசிம்மர் ஜெயந்தி, வெங்கமாம்பா ஜெயந்தியும் கூட. மே 12 பௌர்ணமி, அன்றைக்கி கூர்ம ஜெயந்தி, அன்னமாச்சாரியோட ஜெயந்தி. பௌர்ணமி கருட சேவை இருக்குமா அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக டிடிடி கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேட்டதுக்கு எங்களுக்கே இன்னும் அப்டேட் வரலை அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதும் ஷேர் பண்ணுறேன். மே 12 பௌர்ணமிங்கிறத இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. மே 11 19 வரைக்கும் நாராயணவனம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம். மே 17 ஸ்ரீனிவாச மங்கபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் வசந்தோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. மே 18 கார்வேட்டி நகரம் வேணுகோபாலன் சுவாமி கோயிலையும் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. மே 19 திருவோண நட்சத்திரம் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற வசந்தோற்சவம் முடியுது. மே 22 ஹனுமன் ஜெயந்தி. திருமலா கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேடி ஆஞ்சநேயர் கோயிலில் விசேஷமாக அபிஷேகம் செய்வாங்க. திருமலாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆஞ்சநேயர் கோயிலையுமே விசேஷமாக பூஜைகள்லாம் செய்வாங்க. குறிப்பாக ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயிலில் ரொம்ப கிராண்டாக இந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுவாங்க. மே 22 ஹனுமன் ஜெயந்தி. நம்ம ஊரில் இருக்கிற ஹனுமன் ஜெயந்தி டேட்டு வேறையாக இருக்கும். திருமலாவில் செய்கிற ஹனுமன் ஜெயந்தி டேட்டு வேறையாக இருக்கும். மே 27 கார்வேட்டி நகரம் வேணுகோபாலன் சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவம் முடியுது. கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரமும் கூட. மே 28 கார்வேட்டி நகரம் வேணுகோபாலன் சுவாமி கோயிலில் புஷ்பயாகம். ஸோ இதெல்லாம் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் மே மாதத்துக்கு. உங்களுக்கு பர்டிகுலர் டேட்டில் தான் இந்த நாட்கள் ஏதாவது ஸ்பெஷல் டேஸில் தரிசன டிக்கெட் வேணும் அப்படின்னா கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடச்சா போதும், பசங்களோடலாம் லீவுன்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த நாட்களெல்லாம் விட்டுட்டு வீக் டேஸில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு க்ரௌட் கம்மியாக இருக்கும். அப்போவுமே நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தட்லாம் இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தப்பில்லாமல் சீக்கிரமாக டிக்கெட் புக் பண்ணிக்கிறதுக்கு. தரிசன டிக்கெட் புக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறேன். கூடவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் திருமலா திருப்பதி ஃபெஸ்டிவல்ஸ் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.